ஐயோ அவங்க அப்படியே சொன்னாங்க. ஏமாந்துட்டோங்கப்பா. இது டேம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ். யாருமே இல்லை. க்ரீப்பி. அந்த பில்டிங்கை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. நல்லா தண்ணி சூப்பராக இருக்கும். நிற்க வேண்டியது போஸ் கொடுக்க வேண்டியது போட்டோ எடுக்க வேண்டியது. மூணாறில் இது வந்து வால்பாறை. திடீர்னு பிரேக் வந்து பிடிக்கல. சங்கீத ஸ்வரங்கள் தேடு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டே 3 வால்பாறையில் இருக்கோம். வால்பாறையிலேருந்து திருச்சி கிளம்ப போகிறோம். போகிற வழியில் நம்ம வால்பாறையை ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இறங்கலாம். ஃபுல்லாக மழைங்க. நியூஸை திறந்தாலே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மழை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேயும் கிளைமேட் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. அப்படியே ஜாலியாக அப்படியே நம்ம இன்னைக்கு திருச்சி போகிறோம். இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இதுதாங்க என்னையோட பிளானு. இப்போ மழை பெஞ்சு தான் இருக்குது. இப்போ ரெயின் கோட்டை போட்டுட்டு கிளம்பணும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் இருக்கு ஆளில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், சரி ஓகே, வாங்க இன்னைக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து வால்பாறையை சுற்றி பார்க்கலாம். ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. பைக் எடுத்தாச்சு, கிளம்ப போகிறோம். செட் பண்ணிகிட்ருக்கோம். பேக் பின்னாடி கட்டியாச்சு. சேஃப். இங்கே நம்ம கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு. நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா சபரி ரெசிடென்சின்ட்டு நல்லா இருக்குங்க. 1500 ருபீஸ் ஒரு டேக்கு வித்து பால்கனியோடு நமக்கு தராங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த டேக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குல்ல, அதனால கம்மியாயிருக்கான் அந்த ஹோட்டல்காரங்களும் சொல்கிறாங்க. இல்லைனா ஜென்ரலாக இது வந்து 2000 கம்மி தரவே மாட்டாங்களாம். நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஹாட் வாட்ரு எல்லாமே ஒரு பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குது ரூம். ஏன்னா நம்ம போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் தான் இல்லை. ஏன்னா தீபாவளினால எல்லாம் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்களாம், ஒர்க்கர்ஸ் எல்லாமே. ஸோ ரெஸ்டாரண்ட் இல்லாமல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வெளியே சாப்பாடு வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு, இல்லை வெளியே சாப்பிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் மற்ற டைம் நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்லான்னு தான் சொன்னார். மேபி இன்னையிலேருந்து வந்து ஹோட்டல் ஓப்பனாக தீபாவளி முடிஞ்சிச்சுல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடுவோம். ஆல்ரெடி வண்டியில் 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் 5 லிட்டர் போட்டாலே போதும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம கிளம்பி வச்சு பெட்ரோல் போட்டு கூழாங்கல் ரிவர் தான். கூழாங்கல் ரிவர். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்துட்டோங்க. இந்த இடத்தோட பேர் வந்து கூழாங்கல் ரிவராக. அதாவது இதில் இருக்கிற கல் வந்து கூழாங்கல்னு நினைக்கிறேன். நல்லா கிளம்பி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கோம். ஆனால் இங்கே நிலமையை பாருங்கள். மழை பெஞ்சு ரெயின் ஜாக்கெட் போட வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஆமாம், என் மூஞ்சி கொஞ்சம் டல்லாக இருக்கும். எனக்கு காய்ச்சல், ஃபீவர் வந்துடுச்சு எனக்கு. ஆமாம், எல்லாம் பார்க்கல, பார்க்காத எனக்கே ஃபீவர். யானைன்னு சொன்னோடனே பயம் வந்துருச்சு. எப்படி அலறிட்டேன் என்ன. ஆனாலும் பரவாயில்ல, என்னோட பயங்கரமாக யானை பிதுக்குன்னா தான் தெரியும் உங்களுக்கு. அப்படியே அது முட்டி கண்ணு கலவு கூட தண்ணி இல்லை. நல்லா இருக்கு. சரி ஓகே, ஸோ நான் வந்ததுக்கு உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன். இந்தா கூழாங்கல் வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. கீழே கிடக்கிற குப்பையை எடுத்து வந்து கிஃப்ட்டு. ஃபஸ்ட்டு கிஃப்ட் எனக்கு வாங்கி தூக்கி கொடுத்துருக்கேன். கீழே கிடந்து கீழே விழுந்தா எந்திக்க முடியாது. இவெல்லாம் வந்து விளாக் பண்ண வந்துட்டா. எந்திரி எந்திரி எந்தி பார்க்கலாம் முடிஞ்சா. எந்தி, நீ எந்திக்கிற வரை நான் வீடியோ எடுப்பேன். ஒன்றா நல்லா இருக்கு.
இருக்குது. நல்லா கிளம்பி சூப்பராக என்ஜாய் பண்ணலான்னு வந்தால் தான் ஃபுல்லாக மழையாக பெஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம ஒன்று நினச்சா தான் வேறு ஏதாச்சும் ஒன்று நினச்சே இல்லை, நம்ம ஒன்று நினச்சா தான் வேறு ஏதாச்சும் ஒன்று நடக்குது. அதான் நீ தானே போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. போகலாம். இதுக்கு வந்து ஆற்றுக்குள்ளே குளிச்சுட்டு தான் போகணும். டீச்சர் கேட்கலாம் எனக்கு தெரியாதுப்பா. சரி ஓகே வாங்க, பார்த்தாச்சு. வியூ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ இங்கேருந்து நல்ல முடி வியூ பண்ணிட்டு போகணும். அங்கே எல்லாத்துக்கும் நல்லா முடி இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டு குரங்கு விட்ட காட்டு. ஓகே, அடுத்து நல்ல முடி வியூ பாயிண்ட் போகிறோம். நல்ல முடி வியூ பாயிண்ட் மேப் வேறு பார்க்கணும். மழை வேறு பெய்யுது. இங்கே சுத்தமாக டவரே கிடைக்க மாட்டேங்குது. ஆஃப்லைன் மேப் தான் நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டம் தான். உப்பு நீ யாரா என்னடா எழுதிருக்கு? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அப்பர் மிரார் ஸ்ட்ரீட் வெயிரா அப்பர் மிரார். ஐயோ இன்னும் யாருமே இல்லை. மாதிரி இருக்கு. ஆமாம் அங்கிட்டு இருக்குடா, அங்கிட்டு போய் பார்க்கணும். தண்ணி இல்லை போல. ஆமாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லை போல அது. ஓ கீழே யானை சாணி. யானை சாணியை மட்டும்தான் பார்க்குறோம் நேரத்துலேருந்தே. ஆழ்பாறை போனால் யானையை பார்க்காம யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நம்ம தான் இது சுவிட்சர்லாண்ட் தான் நம்பினேன். அதுதான் கண்டிப்பாக சொல்லலாம். அதை பெரிய சுவிட்சர்லாண்ட் ரெயின் ட்ராப்ஸ்லாம் அப்படியே அழகாக தெரியும். நல்லா இருக்கு. என்ன பிரிட்ஜு? சின்ன கலர் பிரிட்ஜா? சின்ன பிரிட்ஜு. சின்ன பிரிட்ஜா? சின்ன கலர் பிரிட்ஜா சின்ன பிரிட்ஜாடா? ஓ இதுவே தான் வாட்டர் ஃபால்ஸோ? சின்ன செராப்பூஞ்சியா? இதுதான்டா சின்ன கலர். ஐயோ அவங்க அப்படியே சொன்னாங்க. ஏமாந்துட்டோங்கப்பா. அங்கே எண்டில் பாரு. எனக்கு தெரியவே இல்லை எங்கே இருக்கு ஒரு. ஓ ஓ மை காட், அவ்வளோ தூரம் நடக்கணுமா? ஆமாம். ஓ உங்க இருக்கு. ஆஹா நம்மளால் இந்த டைமில் இப்போது கண்டிப்பாக அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. சரி ஓகே, இங்கேருந்து கிளம்பிடும். பட் வர வழி செம்ம. சுவிட்சர்லாண்டில் வர மாதிரியே இருந்துச்சு. சரி நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பலாம். அடுத்த லொக்கேஷன் மிரார் டேம் போமா? ஓகே இதையாவது கரெக்டாக போ. மிரார் டேம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு லொக்கேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். டேமுக்கு போயிட்டுருக்கோம். வர வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்குது. அங்கங்கே மாதிரி பாலடைஞ்ச பங்களா, பாலடைஞ்ச வீடு, மரம்லாம் பார்த்திங்கன்னா பேய் வர மாதிரியே இருக்குது. யாருமே வேறு வரலையா, கொஞ்சம் திக்கு தான். நிறைய பயணம். மீரா டேமுக்கு வந்துட்டோம். மழை வேறு பெய்யுது. டேம் பார்த்திங்கன்னா க்ளோஸ், நாட் ஒர்க்கிங். எல்லா டேமுமே க்ளோஸில் தான் இருக்கும். இதுவே ஓடலையா? சோலையா டேமில் மட்டும் தான் தண்ணி வருது. சோலையா டேம் தானே? ஆமாம்.
புது க்ளோஸு, யாருமே இல்லை. க்ரீப்பி. அந்த பில்டிங்கை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இந்த டேம்லேயும் ஒருத்தர் கூட கிடையாது, சுற்றி யாருமே இல்லை. மழை வேற பெய்யுது. சரி, அடுத்த லொக்கேஷன் போகலாம். ஏய், தண்ணி வருது, கீழே வருது. இங்கே வந்துட்டு தான் இருக்கு தண்ணி, நம்ம கண்டுக்கிட்டா தேவை. ஆனால் க்ளோஸில் இருக்கு. தண்ணி வருது. பக்கத்தில் வந்து பார்த்தா தெரியுது, அங்கேருந்து இவ்வளோதான் தெரிஞ்சிச்சு, மேலே கீழே தண்ணி தெரியுது. ஓகே, நல்லாயிருக்கு. அங்கிட்டு அங்கிட்டு நல்லா தண்ணி போகுது. நல்லா தண்ணி வருது. அங்கே இங்கே நின்று பார்க்கலாம். யாருங்க அங்கவா? செடிக்கு போகாத அட்டை இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. அட எல்லாத்துலயும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து நிரார் டேம் வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது, நல்லா தண்ணி திறந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிருந்தோம். மேலே வந்து ஒருத்தங்களே கேட்டோம்னா கீழே போங்க, நல்லா தண்ணி வருது பார்க்கலான்னாங்க. அதனால் நம்ம கீழே வந்து நின்றுருக்கோம். ஒரு இது மட்டும் திறந்து விட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குண்ணா. ப்ரைவேஸாக இருக்குது, யாருமே இல்லை சுற்றி. நானும் சோனாவும் தான் இருக்கோம். ஆமாம், சரி ஓகே. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த வியூ வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. நிற்க வேண்டியது, போஸ்ட் கொடுக்க வேண்டியது, போட்டோ எடுக்க வேண்டியது. வேறு என்ன பண்ணுறது? நல்லா இருக்கா? மூணாறில் இது வந்து வால்பாறை. சாரி, வால்பாறை இல்லை, சுவிட்சர்லாந்து. சரி ஓகே, சுவிட்சர்லாந்து. ஓ மை காட். சுவிட்சர்லாந்தில் மழை. ஆமாங்க, மழை துளி வந்து கேமராவில் பட்டுக்கிட்டே இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. 2 பேரும் நல்லா ரெயின் கோட் போட்டு கையெல்லாம் வந்து வடைச்சி போயிடுச்சு. சூப்பராக இருக்குது. டீ வந்துடுச்சு. டீ ரெடி, பிஸ்கட் ரெடி. டீயும் பிஸ்கட்டும். ஓகே, சூப்பர். ஹேவ் எ நைஸ் டீ. விரார் டீ தான், பெரியர். சியர்ஸ். சியர்ஸ் அடி. சியர்ஸ். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு சொன்ன டீயே? இப்போ வந்து நம்ம மெக்கானிக்கல் இருக்கோம். ஏன்னா வண்டியில் பிரேக் பிடிக்கல. ஆமாம், ஃபஸ்ட் டைமாக இப்படி ஆகுது, பிரேக் பிடிக்காமல். வெயிட் பண்ண சொன்னாங்க, பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம். பேக் பிரேக் மட்டும்தான் பிடிக்கல, ஃப்ரண்ட்டு சூப்பராக பிடிக்குது. சரி ஓகேங்க. என்னடா நாள் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாள் வந்து நீ வேலையை காமிச்சிருச்சிங்க. என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அங்கெல்லாம் இந்த நிரார் டேம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோமா, திடீர்னு பிரேக் வந்து பிடிக்கல. என்னடா சார், நானும் டிஸ்க் எதுவும் ஹீட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நானும் விட்டேன். ஒரு 10 நிமிஷம் விட்டேன், 1/4 மணி நேரம் விட்டேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குள்ள அதை உள்ள ஏதோ சிலிண்டர் இருக்குமோ, அது வந்து போயிடுச்சான். சார் அதனால் பக்கத்தில் ஒரு மெக்கானிக்கிட்ட வண்டியை கொடுத்துருக்கோம். வண்டி ரெடியாக 1 மணி நேரம் ஆகுமா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நாள் இப்படி ஆனதே இல்லை எந்த ட்ரிப்லையுமே. இப்போ 2 பேரும் வந்து அப்படியே நடந்து பொடிநடையாக நடந்து வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம். இப்படியே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறாங்க. என்னோடய பிளான் ஆக்சுவலி சங்கீத ஸ்வரங்கள் தேடு. ஐயோ ஐயோ, செம்ம ஃபன்னாக இருக்குங்க.
கிளம்பிட்டோம், பைக்கெலாம் சரி பண்ணியாச்சு. பிரேக் பிடிக்குது இப்போ. எங்கடா போயிட்டுருக்கோம்? இங்கடா காணோம். தெரியும் போல. இதான் வாட்டர் ஃபாலில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம், அவ்வளோதான். சரி போவோம், நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஓ ஃபைனலி நம்ம ஒரு வைல்டு அனிமலை ஸ்பாட் பண்ணிட்டோம். வரையாடு ஒன்று தான் பார்த்துருக்கோம் வந்ததுலேருந்து. அங்கே பாருங்க, செங்க வால் குரங்கு. அங்கே பாரு தாவிட்டு வருது. நிறைய பார்த்தாச்சு, பரவாயில்ல. ரெண்டு படத்துக்கு இருக்கு. ஆமாம், நம்ம 2 அனிமல்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு பனிமுட்டி வாயில் பார்த்தோம். வேறு ஒரு எருமை மாடு பார்த்தோம். யானையும் புலியையும் மட்டும்தான் பார்க்கலாம். ஓ வா, இதுதான் வந்து ஆலியா டேம். ஆலியா டேம். வால்பாறையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். நமக்கு இந்த ரைட் சைடு இருக்கிறதான் பார்த்திங்கன்னா ஆலியார் டேமு. இங்கே நேராக திருச்சி தாங்க போகலான்னு இருக்கோம். ஃபுல் ஸ்ட்ரைட்டு அப்படியே போகிற வழில மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே திருச்சி போகலாம் தான் பிளானில் இருக்கோம். ஓகே, செக் போஸ்ட் வந்துருச்சு. ஓகே, டன். தாண்டிட்டோம். நம்ம சாப்பிட உட்காந்துருக்கோம். எங்கே போனாலும் ஆளாக சாப்பிட உட்காந்துருவா. என்ன சொன்னா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. சொன்னா எப்படி இருக்கு? ஆ, பச்சை சிக்கனா? சிக்கன் ரைஸ் அப்படி தான் இருக்கும். ஆமாம், எஸ். ஓ மை காட். நான் வேணா உள்ளே போய் மசாலா போட்டு வரட்டா?